கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? புதிய சிருஷ்டியா இருக்கிறானா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் எப்படி இருக்குதா? புதிதாய் இருக்கிறது. இந்த புதிய சிருஷ்டியில் என்றென்றைக்குமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து வந்து போகிறவர் அல்ல, என்றென்றைக்கும் அவர் என்ன செய்கிறாரா? நம்முடனே கூட இருந்து கொண்டிருக்கிறாரா. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்தில் கூறியது. 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், என்றென்றைக்குமான தேற்றரவாளன். என்றென்றைக்குமாக தேற்றரவாளன் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாரா. அவர் அப்பப்போ வந்து போகிற அனுபவத்தில் இல்லை. எப்போ ரட்சிப்பை நீங்க பெற்று கொண்டீர்களோ அப்பொழுதே அவர் உங்களுக்குள் உங்களோடு கூட தான் என்ன செய்கிறாரா? இருக்கிறாரா. எதற்காக? நம்மை வழி நடத்துவதற்காக. எதற்காக? நம்மை பலப்படுத்துவதற்காக. எதற்காக? நமக்கு உதவி செய்வதற்காக. அவருக்கு சாட்சியாக நம்மை நிறுத்துகிறதற்காக அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளதான் இருக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அவரோட குரலை கேட்கணும், அவருடைய தொடுதலை உணரணும். அவர் குரல் எப்படி இருக்கும்? அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும். அவர் சரீர பிரகாரமாக பூமியில இருக்கும் பொழுது நானும் இருந்திருந்தால் நலமாய் இருக்குமே. இந்த ஆசை நம்ம எல்லாருக்குமே உண்டு இல்லையா? ஆனா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இந்த உலகத்துல அவர் மனித சரீரமாக இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை விட்டு போகிறது எப்படி இருக்குமா? பிரயோஜனமாயிருக்கும். அவர் நம்மளை விட்டு மனித சரீரத்திலிருந்து போறது நமக்கு நன்மையான காரியமா? எதுக்கு அது நன்மையான காரியம் சொல்றார் பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மாம்ச பிரகாரமாக ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் அவரால் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராக நம் ஒவ்வொருவர் ஆவியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏன்னா அதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்வு வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை வழி நடத்துகிறதற்காக நமக்குள் இருக்கிறாரா. யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, அவருக்கு இன்னொரு பெயர் என்னவா? சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்திற்கும் நேராக நம்மை வழி நடத்துகிறவர். அவருக்கு பேர் என்னவா? சத்திய ஆவியானவரா. கிறிஸ்தவ வாழ்க்கைய அவர் நம் பலத்தில் வாழும்படி தேவன் நம்மை படைக்கவில்லை.
அவருடைய பலத்தில் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நான் போராடி எப்படி தேவனை பிரியப்படுத்துவது அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என் மூலமாக கிறிஸ்துவை வாழ வழிவிடுவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மனித பலத்துல நான் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது, அவருடைய உறவிற்குள் நான் எப்படி செல்லுவது, அவருடைய தயவை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவது, அவருக்காக நான் சுவிசேஷம் எப்படி சொல்லுவது, நான் எப்படி ஊழியம் செய்வது, எப்படி என் சாட்சியை காத்து கொள்ளுவது. நம் பலத்தில் போராடும் வாழ்க்கை அல்ல, நம் மூலமாக கிறிஸ்துவை வாழச் செய்கின்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சில நேரம் உங்களுக்கு விசுவாசத்துல இருக்கும் போது அந்த பிரசன்னத்தை நீங்க உணரலாம். பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த பலவீனங்களும் சோர்வுகளும் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறத உங்களுக்கு என்ன செய்யாது? உணர்த்தாது. அந்த நேரத்துல அவர் என்னிடத்தில் இல்லையோ, எனக்கு அவர் உதவி செய்கிறதற்காக என் பக்கத்துல இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை எந்த நேரத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க நன்மைகளை அனுபவிக்கும் நேரத்திலும், நீங்க கடினமான சூழ்நிலைகள்ல நிற்கின்ற நேரத்திலும், என் நேரத்திலும், எக்காலத்திலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை என்ன செய்யலையா? கைவிடுவதில்லை. உங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில நீங்க அவர் என்ன செய்ய முடியாது? தேட முடியாது. நமக்கு ஆதாரம் அவருடைய வார்த்தை தான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட இயல்புடையவர்? ஆவி ஆனவர். அவரை நான் உணர்ந்து கொள்ளணும்னா ஆவியாய் இருக்கின்ற அவரது வார்த்தைகளின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக தான் நான் அதை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நம்முடைய உணர்ச்சிகளின் மூலமா நம்ம என்ன செய்ய முடியாது? உணர்ந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நம்முடைய பலத்துல நம்ம வாழ்கிறதற்கு நம்ம அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. அவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய சுயமாய் பேசாமல், தன்னோட சுயத்தை அவர் என்ன செய்யறது இல்லையா? பேசுறது இல்ல. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை, சத்தியத்தில் உள்ள காரியங்களை நமக்கு என்ன செய்கிறாரா? அறிவிக்கிறவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு உங்க சூழ்நிலைகள்ல தினம் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலைகள்ல நான் இந்த காரியத்தை செய்யவா, நான் இதை செய்யவா, இந்த தீர்மானத்தை நான் எடுக்கவா, அந்த தீர்மானத்தை எடுக்கவா, இதுல என்னுடைய புத்தியை நான் சார்ந்து கொள்ளவா, தேவனை நான் விசுவாசிக்கவா, இதுல நான் பலவீனத்துல சோர்ந்து போகவா, இல்ல அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளவா, இப்படி நம்ம தினம் நிற்கின்ற சூழ்நிலைகள் ஏராளம் இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்ம இதை தான் கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா அப்படின்னா, நாம தேர்ந்தெடுக்கின்ற வழியை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கடினமான சூழ்நிலைகள்ல நாம எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும், அவரது வழியை, சத்தியத்திற்கான வழியை தேர்ந்தெடுக்க நமக்கு உணர்த்துபவராக இருக்கிறாரா. உங்க ஒவ்வொருவருக்குமே இந்த வழிகாட்டுதலை, இந்த தேர்ந்தெடுப்பை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேர்ந்தெடுக்கிற இடத்துல யார் தான் நின்று கொண்டிருக்கிறோம்? நாம் தான் நின்று கொண்டிருக்கிறோம். சத்தியத்திற்கு நேராக நான் தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல உலக பிரகாரமாக நான் தேர்ந்தெடுக்கிறதா? என்னோட சுகவீனத்துல கூட நான் ஒரு சுகத்தை பெறுகிறதற்காக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது எனக்கும் அவருடைய வார்த்தை என்னை எப்படி வழி நடத்துச்சு அப்படின்னா, அவருடைய குரல், பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்தினார் சொன்னா, இந்த சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது.
அவருடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில அவர் கொடுத்த ஆரோக்கியம் இருக்கு, சுகம் மட்டும் இல்ல. உங்களோட பலவீனங்கள்ல அவர் சுகம் தருகிறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறைவான அளவு நீங்க நினைக்கிறீங்க. உங்க பலவீனங்கள்ல அவர் சுகம் மட்டும் தரல, நோயே இல்லாத தேவ ஆரோக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவருடைய பெஸ்ட், இதுதான் அவருடைய சிறந்தது. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகாம குறைவானதை பெற்றுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஏன்னா நம்ம படித்த அறிவு, நம்முடைய அனுபவங்கள், நம்ம சுற்றி இருக்கின்றவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள், இது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா உள்ள அவருடைய குரல் அந்த சத்தியத்திற்கு நேராக நம்மளை என்ன செய்யும்? நடத்தும், உணர்த்தும். ஆவியானவர் என்ன செய்வார்னா கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க நல்லா கவனிங்க, தேவன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை குறித்து கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அதை தேர்ந்தெடுக்கின்ற இடத்தில் நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த சுவிசேஷமும் அறிவிக்கப்படும். உங்க பிரச்சனைகள்ல அவர் தன்னை வெளிப்படுத்துவார். யார் மூலமாவது அவர் வெளிப்படதான் செய்வார். நம்ம முன்னாடி 2 தேர்ந்தெடுப்பு இருக்கும். நான் உலக பிரகாரமா ஒரு வழியை நான் தேர்ந்தெடுக்க முடியும். நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு இடத்துல அநியாயமா நம்ம காயப்படும் பொழுது நம்முடைய நீதிக்காக நம்ம போராடணும் தான் என்ன செய்வோம், நினைப்போம். அது இயற்கை தான். ஆனா உள்ள ஆவியானவர் உங்களை எப்படி உணர்த்துவார் தெரியுமா? ஓ நீதிக்காக நீ போராட வேண்டியது இல்லை. யுத்தம் உன்னுடையது இல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த சத்தியத்திற்கு நேராக இருக்கும். உன்னுடைய இயல்பு கசப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயல்பு இல்லை. உன்னுடைய இயல்பு மன்னிக்காத தன்மையை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயல்பு இல்லை. உன்னுடைய இயல்பு இன்னொருவரை போட்டியாக, பொறாமையாக, அவர்களுக்கு கெடுதல் செய்கின்ற இயல்பு இல்லை. முறுமுறுக்குள்ள இயல்பு இல்லை. உனக்குள் தேவ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நேராக அவருடைய உணர்த்துதல் இருக்கும். நல்லா கவனிங்க, உங்களை கட்டாயப்படுத்தி இழுத்து அதற்குள் அவர் கூட்டி செல்ல மாட்டார். அந்த உணர்த்துதல் உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க அந்த உணர்த்துதலை தேர்ந்தெடுக்க போறீங்களா? உங்களுடைய நீதி நியாயம் போக போறீங்களா? இந்த தேர்ந்தெடுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.